இவ்வளோ துணி உனக்கிட்ட கையில் கொடுத்துருக்கவே கூடாது. ஓ அது எதுக்கு அந்த வண்டியில் ஒன்று வைக்கிற? ஓ அதனால் போதும் அதை அப்படி தொடப்போ, ஏலா கிளிக்காத. கட்டுறப்பார் ஓட்ட போல கழட்டி தான் விட போகிறோம். சரி கழட்டி விடு. இதே இடத்துல தான் வண்டியும் மட்டும் தொடச்சுட்றா. அது அப்புறம் மாட்டும். சரி அட்ரா கட்டி. மேட்டுப்பாளத்தில் சொல்ல, மேட்டுப்பாளத்தில் ஃபோன் பண்ணாம வருதாச்சா? ஓகே நண்பா, இன்றைக்கி இந்த 415 கட்டப்பாறை கழட்டி ஸ்ப்ரிங் கலப்பை ஓட்டுறது இதில் தான் போய் ஓட்ட போகிறோம். பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. 40 HP 4 wheel drive. இதே இடத்துல கழட்டி விட்றீங்க. அதே குழி, அது குழி இறங்கி போச்சு. கட்டுற வெட்டி விட்டு அது ஃப்ரண்ட்டில் குழியை இறக்கி அங்கே தோப்புல கழட்டி விட்டீங்களா? என்னாச்சு? மழை பெஞ்சுன்னா வந்து வண்டி உள்ள போகலாம். ஓ சொல்லுங்க மாமா, சொல்லுங்கண்ணா. ஒரு வருஷத்துக்கு கட்டி தருவாங்க மாமா. ஒரு வருஷம் இந்த வருஷம் 3வது மாதம் கட்டினா அடுத்த மாதம் 3வது மாதம் வரைக்கும் செல்லும். அக்ரிகல்ச்சரில் போட்டால் லைஃப் டேக்ஸ் வந்துடும். டேக்ஸ் வண்டியாக இருந்தால் ஒரு வருஷம் வருஷம் கட்டலாம். அப்புறம் எப்படி அக்ரிகல்ச்சர்னால் இந்த டேக்ஸில் அக்ரிகல்ச்சரில் தானே வந்திருக்கோம். அப்போ அவன் டேக்ஸு ஒரு வருஷம் மட்டும் தான் கட்டிருப்பான். லைஃப் டேக்ஸ் கட்டலையாட்டுக்கு. அப்போ அவன் போன வருஷம் கணக்கில் கட்டிருப்பாங்க. அது ஒரு வருஷம் கணக்கு கடைசி மாதம் கட்டினால ஒரு வருஷம் உங்களுக்கு ஒரு மாதம் மட்டும் தெரியுது. ஆமாம்மாம்மா, மேலே போனால் அது 20 நாள் இருந்தால் அந்த ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் செல்லுன்னு நினைக்கிறேன். அதான் 555 ரூபா கட்டுக்கிறாங்களா? 550 ரூபா வரும் ஒரு வருஷத்துக்கு இருந்தால். லைஃப் டேக்ஸ் தான் மாமா வரும். எனதெல்லாம் வண்டி என்ன அக்ரிகல்ச்சரில் தான் இருக்குது. ஆமாம், இப்போ தான் ஸ்கீம் மாறி போச்சான்னு தெரியல. கேட்டு சொல்லிட்டா? சரிங்கம்மா. மாப்ப கொடவில் எடுத்து ஒரு வெட்டி இது விடுறத வேற வளைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஜாயிண்ட் அது செட்டிங் கழட்டணுமா? ஏற்கனவே அதையும் கழட்டணுமா? கழட்டுங்க படப்படன்னு ஆகட்டும். பிடிங்க விட. ஓகேங்களா, அந்த கட்டப்பாறை கழட்டி விடணும் வந்து மட்டமாக வச்சு கழட்டி விட்டால் தான் திரும்பி மாட்டும் போது ஈஸியாக இருக்கும். ஒரு பக்கம் முன்னே கழட்டி விட்டோம்னா திரும்பி இதை மாட்டுறது ரொம்ப கஷ்டம். முட்டை இறக்கி விட்டுறதா? யாரு கமுந்து போயிருமா? இது ஒரு வழியாக பல்ல மாற்றி 2 பல்லுமே புதுசா கார்த்தியா? 2 பல்லுமே புதுசா? அது பழசே தானா? என்ன ஆயிடுச்சு? லைட்டாக ஒரு நாள் தூக்கு கார்த்தி.
ஏடா மாறுது தூக்கி பிடிவீங்களா மாட்டுப்பிடி சின்னதாக திருப்பி பயிர் வச்சு தட்டுமாப்ல இல்லை சுற்றி கூட ஆப்பு சரு ஒரு ஆப்பு உழந்தா வர இடம் தானே உழுவுது இன்னும் எத்தனை மணி இருக்குது அதான் எல்லாத்துக்கும் ஆப்பு தான் வேணும் அப்படியே வச்சு கையில் போனா வரக்கூடாது மாப்பு கட்டு கருது கல்லு 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 கையில் வராதுடா அவ்வளோ பெரிய ஸ்டீல் பாடியா நீ அதனால இப்படியாகுதா அவன் முடிட்டான் குட்டியை கூட அந்த பாக்ஸ் கழட்டியாச்சு ஒரு நூல் முன்னாடி வா இரு அவ்வளோதானா சாயண்டு அது வண்டி வெளியே எடுத்துட்டு தான் கட்டணும் அவன் என்ன பம்பை பிடிக்கும் இல்லை அது மாதிரி பண்ணிட்டான் பிடிக்கும் இல்லை தானே பம்புக்கா மாட்டும் போது தான் எப்படியோ கழிச்சு விட்றீங்க மாட்டும் போது 1 மணி நேரம் மாட்டிட்டு இருக்கீங்களா மாட்டுவேன் முடிந்தது தனித்தனியாக போயிட்டானுங்க அவ்வளோதானா அதெல்லாம் ஒரு அதை வர கழிச்சுமா கார்த்தி இந்த லாக்கு எப்படி தான் வருமா இது பேசுனேன் இது இப்படி தான் இருக்குமா சரி சரி பட்டை ஒன்றுக்கும் இருந்தாலும் பட்டையே இருக்காதா பின்னு இருக்குன்னு நினைக்கிறேன் அதில் பட்டா இந்த பின்ன அது எப்படி உங்களுக்கு இன்னும் பிய்யாது இருக்குது அதான் தான் சாப்பிட்டு இப்போ பேனை எடுத்துறோமா இப்போ இதை மட்டும் அந்த பிட்டு சாப்பிட்டு மட்டும் கழட்டினா பத்தாதா பின்னாடி கழட்டணுமா ஏகாத்தி கை செட் சந்திலே தான் இருக்குதா இவ்வளோ வேலை பண்ணீங்களே இதுக்கு ஒரு தாங்கல் கொடுத்து அது பட்டை வளையாத மாதிரி பண்ணியிருக்க மாட்டேங்கடா இந்த பட்டைய இதுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா இழுத்து வைக்க வைக்க பட்டை வளைஞ்சிட்டு போவாது இல்ல தட்டுறமா உடஞ்சிக்கலாம் மாங்கு எடுத்துட்டு கிடந்தேன் வரவே இல்லை தூக்கிட்டு போய் போட்டு வந்தேன் நாய் இல்லடா பாரு ஜாயிண்டடா
அதுல அவங்க பாரு மாட்டிக்கிட்டு அந்த ஸ்டெட் போல்ட் எடுத்துப்பீங்களா கார்த்தி கட்டானதை? இதை மட்டும் அதை நிமித்தி போட்டிங்கன்னு வச்சியா இந்த அளவுக்கு கமுற இது வேணா பெட்டது பெட்டு வேணா அந்த பெட்டு தூக்கி மாட்டிக்கலாம். அதே பல்ல பல்லு குறைச்சி போட்டுருக்கீங்களா? அதே பல் தான். கலப்ப மாட்டுறாங்களாம், வெயில்ல ஓட்ட முடியலையா 2 பேருக்கு தலையும். கொஞ்சம் சைட்ல விட்டு வருவோம். நாய்க்கு ஒரு திமிரு. பையட் போய் மட்டும் தான் துரத்துது, வேற எதையும் துரத்துறது. அது என் புல்லட்ல எப்படி சவுண்ட் வந்தா நாயெல்லாம் துரத்து ஊருக்குல அது மாதிரி. அது ஒரு நாய்களாம் வந்து அது ஒரு மைண்ட் வாஷ். உளுந்துருச்சுன்னா அவ்வளோதான், குடல் குண்டாமணியெல்லாம் வெளியே வந்துடும். எந்த டயர்ல மாட்டினாலும் நசிங்கி போயிரும்டா. பெரிய டயர் சின்ன டயர்லாம் இல்லடா. ஏடா ஃபர்ஸ்டே லூஸ் விட்டு பிடிக்க கூடாது. ஏய் செயின் கிட்ட கொண்டா. கடையே போட்டு கடா பண்ணி பல்லே எடுத்துக்க. அது அப்படியே இருந்துட்டு போகுது கார்த்தி, அதே என்ன கழட்டுற? தூக்கிட்டு போய் அது ஸ்டெட்டு போல்ட்டு அதுலேயே போட்டு விட்டு போங்க. அதெல்லாம் அப்புறம் காணானா இங்கே தான் வச்சோம்மா. எங்க வாழ்ந்த காணா? ஓ அப்படியே போயிடுறாங்க. இல்லை இங்கே மேலே வச்சிடுறியா? வேற எங்கே தண்ணி இறங்கிறது? ஆமாம் ஆமாம், நீங்கள் இதை எடுத்து போய் போட்டால் அப்புறம் ஒரு பக்கம் தூக்கி போட்டால் காணான்னு தொலைவணும். எதுக்கு வம்பு? ஏமா இப்போ உழாது வா. பாக்ஸ் கிடக்குது, மாப்பிள்ளைக்கு வேர்க்குது. அவங்களாம் எந்த சோறு சாப்பிட போறான்? நீ போய் வேலையை பாருங்க. அதே கூட கூர்ன அடாப்டர்ல அது வாங்கி வச்சுக்கிறீங்க. ஏன் அதுக்கெல்லாம் நிப்பலாம் இல்லையா? பொட்டியில் இருக்குன்னு கடையும் இவ்வளோ மதக்கமாக இருக்குதுன்னா ஏதாச்சும் பண்ணியிருப்பானுங்க. நான் போய் டீசல் அடிக்கிறதுக்கு தான்ப்பா போனேன். நாங்களும் இப்போ அங்கே தானே உட்காந்துருந்தோம். நீங்கள் எதை பொறிக்கிறீங்கன்னு யாருக்கு தெரியும்? இல்லையா? ஏ அதுக்கெல்லாம் என்னடா பண்ற? இதுக்கு இதெல்லாம் வருமே, இதெல்லாம் இங்கே காணும். இதெல்லாம் காது, இதில் வந்து பிரேக்கு இதுக்கு மட்டும்தான் வரும். ஓ லேட்டஸ்ட் ஏ அது நீட்டாக மட்டும்தான் வரும். பரவாயில்ல, நீ எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் அடி. அமுட்டி குஞ்சா இங்கிலீஷ் அடிச்சு பல வருஷம் ஆகுதா? எங்க நிப்பிள் வாங்கிட்டு வந்தீங்க? அதுக்கு தான் அந்த வளைக்கிற மாதிரி ஓஸ் வாங்கிட்டு வந்தா ஈஸியாக இருந்திருக்கும்ல கார்த்தி. அதுக்கு தான் தலைவலி நீ ஒன்று சொன்னேன், அது ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல. கட்டலுக்கு தான் போகவே இல்லையே, நேரம் இல்லையே. போகலாம், போய் எடுத்து வந்துட்டா கூட பரவாயில்ல. மழை இல்லைன்னா போய் எடுத்து வந்துடும். நைட்டு வேறு ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சிருச்சு. இல்லை இல்லை எடுத்துட்டு வரேன். எல்லாம் நைட்டே மாட்டி வச்சிருக்கணும். இப்போ எவ்வளோ ஓட்ட போனோம்? ஒன்றுக்கு தான் ஓட்டுவாங்க, இவங்க 7 வண்டி ஓட்டுறானுங்க. அப்படித்தான்டா போடுறா.
இந்த மாதிரி பின்னு கொடுக்காத போல்ட் கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஒரு காட்டுக்குள்ள டைட் பண்ண ஆகட்டும். இதுக்கே 1/4 மணி நேரம் பண்ணிட்டீங்களா? ரிஞ்சிங்க தான்டா இது புட்டுருச்சு. போதும்டா டே போதும், அதெல்லாம் தேவையில்ல விடு. அதுதான் லாக்கு, அதுக்கு மேலே உருவாக்குறதுக்கு தான் லாக் கொடுத்துட்றாங்க. அப்புறம் எதுக்கு போட்டுக்கிட்டு வளைச்சு விட கட்டிங் போய் எடுத்து வளைச்சு விடு. இந்த பக்கத்து மாப்பு இது இந்த வண்டி கூட கையா பெருசாக இருக்கும்போது தெரிலமா? பெருசாக இருக்கும்போது தெரில. ஆமாம் மாப்பு. நல்லா தான் நைட்டு போய் தூங்கணும். அதுக்காட்டி காலையில் என்னாச்சு உடம்பு? கொண்டாள் போட்டுக்கிட்டு நீ லீவுன்னு சொன்னானோ காலையில். இப்படி வேர்க்கணும், அப்போ தான் எந்த உடம்புல வியாதி வந்தாலும் சரியாகும். வீட்டில் படுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி மாப்பு? ஹலோ கலப்பை எப்படி மாப்பிள்ள இருக்குது பர்ஃபார்மன்ஸு? இந்த வண்டிக்கு சென்சிங் ஐட்டா இல்லை? ஃபோர் ட்ரை பண்ணி இழுத்துட்டு போயிடுவோம். மாப்பிள்ள சொகுசாக ஓட்ட போகிறீங்க 4 வீல் டிரைவில். நீங்கள் மாற்றுவீங்க, ஏப்பா மாற்ற மாட்டீங்க. உங்கள்கிட்ட மெக்கானிக்கிறாரு, அதனால் நினச்சா மாற்றுறீங்க. நம்மள சொல்லு டேய். இந்த கலப்பை எப்படா காசு 2000 தருவீங்க? டேய் அந்த ஆள் வேறு 2 நாளாக போனே பண்ணுற விட்டுட்டாப்புல்றா. ஏன்னா மாப்பிள்ளா கவத்தை அவுக்கவே இல்லை. பேசாம இதில் ஒரு வலையும் போட்டு அப்படியே லாக் பண்ணி விட்டுறாங்க. அது இருந்துட்டு போகுது. அப்புறம் அப்படியே வரமா அதில் அப்படியே வலையும் போட்டுட்டு வந்துடும். கரெக்டாக இருக்குது. அப்படியே வலையும் போட்டுக்கிட்டு மட்டும் வந்தீங்கன்னா போதும். அட ஒரு வளையத்தை வளைச்சி இதுக்கும் போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும். வெளில வச்சுக்கிட்டிங்கன்னா தெரியுது. பரம்பு எடுக்கவே கூடாது. அதே கெடுக்கிற இதை மட்டும் கொஞ்சம் நெருக்கி விட்டுருங்க. நெருக்கி விட்டுருப்பீங்களாட்டு இதை நெருக்கிட்டோம். அதையும் கொஞ்சம் நெருக்கணும். கரெக்டா ஆயில் விட்டிங்களாட்டி இதை ஆம்புக்கலாம். ஐயோ பரவாயில்லையே, மூளை வேலை செய்தாட்டிக்குது மாப்பிள்ளைக்கு. யாரு வேறு குண்டம் சொன்னானா? அதுக்கு பாரு ஸ்டெப்பு கொடுத்து வச்சுக்கிறான். இதுக்கு லாக் பண்ணுறது எங்கே காணோம்? போதும். லூஸ் ஆகுமா? இது மகேந்திரா இது மாதிரி கொடுத்துருந்தானா தட்டுறதுக்கு நல்லா இருக்கும். அட அதில் போட்டு நீங்களே போய் சாப்பிட்டோம். நானும் போய் சாப்பிட்டேன். எப்போ பார்த்தாலும் சோறு அதெல்லாம் ஓடுண்டா. ஏங்க அப்பா இந்த சீசனே ஓட்டினாலும் இன்னும் 1 இன்ச்சுக்கு மேலே தேய்க்க மாட்டேங்கடா. நான் என் வண்டி வேறு வாட்டர் கேன் வைக்கிறது ரெடி பண்ணணும். இது ஒரு பெரிய தலைவலியாகுது. கீழே வச்சோம்னா வச்சுக்கா ஹைட்ரோலிக் வச்சா தண்ணி கொதிச்சு போயிடுது. 1 மணி நேரம் கூட தாங்க மாட்டேங்குது. ஆமாம் அப்படிதான் ஆகி போச்சு. ஒடியா ஓஹோ மாப்பிள்ளை கமுத்தி போட்டு நீ எடுக்க போகிறான். எவ்வளோக்கு அப்படின்னு நோவாது நெவலில் ஓட்டுறீங்க. 4 வீல் டிரைவ் இல்லைடா எங்களுதுல. ஏங்க மாப்பு பாட்டு போடவா? கொன்னே போடுவேன். ப்ளூடூத்னா அது என்ன பண்ணுறவா? ப்ளூடூத்து அதான் செட் இருக்குது. என்ன பண்ணுற ப்ளூடூத்து
எடுத்து போலாம். பேசுறியா? அது ஈவினிங் அது ஓடும், 2 நாளைக்கு ஓடும் போ. போடா தரிசனத்துக்கு ஃபோன் பண்ணி என்னங்கிறான், மேலுமே உங்கள் ஊரில் 2 வேளை மழையாம்மா. ஆமாண்டா மாப்பு, ஏமாம்மா சொல்கிறீங்க, இங்கெல்லாம் மழையே பெய்யலம்மா. இந்த தூரில் அப்படியே 8 வரை இதே தூரில் தான். எங்கள் வீட்டுக்கிட்டலாம் வந்து வாசல் கூட நனைஞ்சு போடுமாம்மா. நைட்டு எந்நேரம் பெரியுதுன்னு தெரியல. 2 மணிக்கா? உங்கள் நாங்கள் போயிட்டான். ஆப்பு வரிசையாக ஓட்டிட்டு எல்லாம் மிச்சம் எல்லாம் காலிப்பி ஆடும் தாத்தோட்டு தான். தாத்தோட்டு இருந்தான் 2 வேலுக்குங்களா இது தெரியுது. கலப்பை கரெக்டாக விழுதா கட்டி நான் பொழுதுனையும் ஓட்டினானுங்க. நான் ஓட்டில் வரணும், கோவில் தான் ஓட்டினான் பொழுது. பல கிலோமீட்டருக்கு அண்ணா வந்துட்டுக்கிறான். வா 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 வாங்க 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 வாங்க. எப்படியோ மாட்டிக்கிறீங்க வாரம் ஒரு வீடியோனாச்சும். ஏன்னா சிவனே ரோட்டில் போகிறோம், என்ன பிடிக்கிட்டு இருக்கிறேன். ஓஹோ சரி, நாங்கள் போயிட்டு வரோம். எங்கே ஆட்டிண்டியா? போயிட்டான். சென்ட்ரு வருது 50 ரூபாட்ட கிராஸ் பண்ண முடியலையே. என்னண்ணா சிவில் போகுது, சிவில் போகுது. டூ வீல் டிரைவில் எப்படி காட்டி போகுது வண்டி? யார் போட்டு தான் இருக்கும். என்ன கலப்பது நிலவரத்துக்கு வண்டி போன விட்டியாடுறது. எது மேலே இவங்க காட்டுக்கிட்டே இருக்குது. இது அப்படியே முன்னாடி. சரி ஆனால் ஒன்று இந்த பக்கம் பாலுகார வண்டி எடுத்ததுலேருந்து நமக்கு வேலையெல்லாம் புரிஞ்சுக்கார வண்டியா? எது? என்ன ரேட்டுக்கான்? 5 நாப்புல தெரியல. என்ன ஒரு கார் ரேட்டு? அவங்களுக்கு ஃபைனான்ஸ் கொடுத்தாங்களா அவங்களே வா அரசமலையா இந்த ரெண்டு வேணுமா? இது எங்கே யாராவது இதை ஓட்டுறானா அதை ஓட்டுறான்னு தெரியல. அதுதான் போகிறான், அதுதான் மாப்பிள்ள போகிறாரு. இது சாமான ஓட்டான் எங்கே அது ஓட்டுறான்? அது அவுத்துலேயே இருக்க மாட்டான். அவுத்துலேயே இருக்க மாட்டான். ஏண்டா கம்மநாட்டி அவுத்துல ஏறாதா? பார்த்தேன் கொட்டை போடணுமா? நிறைய விட்டுரு 2வது சாலுக்கு. நிறைய விட்டேன்னு நல்லா இருக்கும் போகிறதுக்கு. சரி அப்போ சரி. ஒரு டிரைவ் போட்டுருவானா? போட்டான் வண்டி. இது எப்படி போகுது உங்களுக்கு? 42 போகவே மாட்டேங்குது. இது வண்டி எவ்வளோ அருமையாக போகுது, ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது? இப்படி ஓட்டினாதான் அவர் எடுக்க முடியும். அன்னைக்கு உருளுது. கேட்டால் RPM மீட்ரு வேலை செய்யலைங்கிறானே.
13க்குலாம் மொல்ல போகுதுற காத்தி இவ்வளோ இந்த அளவுக்குலாம் போகல. இது எப்படி மகேந்திரா ஈக்குவலுக்கு வேகமாக போகுது. ஆனால் 3 இன்ச்சு பட்டையை போட்டால் கரை வந்து ஒரு சாலுக்கே வாங்குன்னு வாங்குது. என்ன பண்ணிட்டுருக்குறாங்க? கொஞ்சம் பெருசாக்குதா? பட்டையை விழுகுதா? பட்டையை விழுகுதா? இந்த பட்டையா அளவு வச்சு பார்த்தீங்களா? அளவு வச்சு பார்த்தீங்களா? இல்லை ஹோல்ஸை அளவு வச்சு பார்த்தீங்களா? கரெக்டாக நவுத்தி போட்டுக்கிறாங்களான்னு ஹோல்ஸு பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன 4 வீல் டிரைவாக இருந்தால் ஓரம் பாரம் ஓட்டும் போது இந்த கலப்பை தூக்குற வேலை வண்டியை உட்கார்ற வேலைலாம் இல்லை. 4 வீல் டிரைவெலாம் ஓட்டிட்டானா வச்சுக்க காத்தி, 2 வீல் டிரைவில் எவனும் ஓட்ட மாட்டான். என்னப்பா அரையும் குறையும் ஓட்டினீங்க கூட இது அசால்ட்டாக ஓட்டலாம். லிவர் மேலே கை வைக்கணும்னே தேவையில்ல. 4 லிட்டர் எடுக்குமா காத்தி? இது வந்து 4 வீல் டிரைவுக்கு 4 லிட்டர் 4.25 லிட்டர் ப்ரோ. நீங்கள் யாராவது 4 வீல் டிரைவ் வச்சுக்கிறீங்க மைலேஜ் வச்சு மாப்ப லிவர் மேலே கை வைக்காத ஓட்டுறா. ஓஹோ எதுக்கடா 2 சால் ஓட்டமா இவ்வளோ கிட்ட பிடிச்சி ஓட்டுறான்? தள்ளி ஓட்டுறான். ஒரு சாலாக இருந்தால் கரெக்டாக கிட்ட பிடிச்சி ஓட்டலாம், தப்பு இல்லை. 2 சால் ஓட்டுற காட்டுக்கு எதுக்கு கிட்ட பிடிச்சி ஓட்டணும்? ஒரு ஆம்பே ஓட்டின காட்டுக்குள்ளே வருது காலை ஒலி. நீ நெவல் எங்கேயாச்சும் ரெஸ்ட் எடு. ஜாண்டியரில் இந்த அளவு சின்ன வண்டி இவ்வளோ ஃப்ரீயாக போகுது ஸ்ப்ரிங் கலப்புக்கு. இதே வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 45 ஹெச்பியாக இருந்தால் இன்னும் அருமையாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. இப்போ 2 வீல் டிரைவில் ஓட்ட சொல்லலாம் இருங்க. அப்போ 2 வீல் டிரைவில் ஒரு சுற்று ஓட்டு. 2 வீல் டிரைவில் ஒரு சுற்று ஓட்டு. 2 வீல் டிரைவில் ஒரு சுற்று ஓட்டு. டூ வீல் டிரைவில் வண்டி சவுண்டே மாறி இருக்கும், லைட்டாக லோடு எடுக்குது. 4 வீல் டிரைவுக்கு லோடே இல்லை, ஆனால் 2 வீல் டிரைவுக்கு லைட்டாக இன்ஜின் டார்க் ஆகுது. இதே தான் அதுலேயும் நம்ம மகேந்திராவிலையும் இதே சேம் ப்ராப்ளம் தான் இதுலேயும் தான். 4 வீல் டிரைவ்னால் இன்ஜின் வந்து ஒரே சீராக ஓடுது. ஆனால் 2 வீல் டிரைவ் மாற்றும் போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஜின் நல்லா புட்டிச்சு அவர் எப்படி அந்தளவு உட்காந்து போகுது. தரணையை திருப்பும் போது பாருங்கள் திற மாட்டேங்குது பாருங்க. ஏய் ஏண்டா ஏய் ஒரு சுற்று ஓட்டுறா, ஒரு சுற்று 2 வீல் டிரைவில் ஓட்டுறா. இப்போ வந்திருந்தா நான் கட் பண்ணியிருப்பேன்ல, இன்னொரு சுற்று வா. ஐயோ கடவுளே மாத்திரம் பாரு. 2 வீல் டிரைவில் 4 வீல் டிரைவில் ஓட்டிட்டா ப்ரோ. நீங்கள் 2 வீல் டிரைவே வண்டி வச்சுருந்தீங்கனாலும் சரி, 4 வீல் டிரைவ் வண்டி போய் ஒரு பக்கத்தில் யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாலும் சரி வாங்கி ஒரு 10 நிமிஷம் ஓட்டி பாருங்கள். 2 வீல் டிரைவுக்கும் 4 வீல் டிரைவுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் தெரியும். வண்டி போக்கே 4 வீல் இழக்கிறது ஒரு மாதிரி தான், 2 வீல் இழக்கிறது ஒரு மாதிரி தான். குழுங்க ஓட்டுற. ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணு. இந்த இடத்துல கட்டணும். ஆஃப் பண்ணுறா பாருங்க. டர்னிங் திரும்பும் போது வண்டி எப்படி லோடாகி நானும் வீல் ஸ்லீப்பேஜ் ஆகி போகுது. ஓட்டு இதுலையா 4 வீல் டிரைவ் தான் ஓட்டணும். 4 வீல் டிரைவ் தான் ஓட்டுவீங்க, சரி 2 வீல் டிரைவில் ஓட்ட மாட்டீங்க. சரி ஓட்டு. நான் வந்து இங்கே பாருங்க இருக்கு. சரி ஓட்டு. நீரை போடுறா, நீர் பண்ணாலும் போகும்.
என்ன நீங்களாம் வந்து எக்ஸ்பீரியனான டிரைவரு 2 வீல் டிரைவர் மட்டும் அதுக்கு என்ன 4 வீல் டிரைவ் ஆன் பண்ணக்கூடாது. இதே 2 வீல் டிரைவராக இருந்தால் இப்படி பண்ணாது. ஒரு ஆள் மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். அப்படியே விழுந்துக்கோ, ஃப்ரீயாக தான் இருக்கும். அது ஓகே, நல்லா தான் போகுது, யார் இல்லைன்னா. ஆர்பிங்க எத்தனை? 14 வச்சா 13 ஓடு. ஒரு ஆளுக்கு போனாப்ல ஓனர் 1.5 தான் போக வரான். நீங்க எவ்வளவு சொல்ற? முதல்தான் எட்ட பிடிச்சி ஓட்டு பழவு, அதே அவளு சாடு ஓட்டு ஓட்டுறேன். இப்பெல்லாம் பழவரையா வண்டி வண்டி ஏற போட்டு போடா. இது வண்டி இல்லை இது வரலாம் உழவு ஓட்டுனீங்கன்னா ஃப்ரீ பண்ணியிருப்பீங்க. நட்ட பேர் தானே அதிகமாக ஓடுது. எல்லாம் கேட்க முக்காவாச்சு அப்போ 2 நாளைக்கு ஓட்டலாம்டா. ஏன் முதல்ல தான் போகட்டுமே, அதே இதில் ரிவேஸ் வருது. வச்சா பத்தாது அதோட ஸ்பீடு. என்ன டமார் ஒன்னெல்லாம் ஒன்றாதான் ஆண்டு கலப்பை எடுத்து ஓடுறதுலாம் ஃப்ரெண்ட் கலப்பில் ஓடுறதுனா கல்ல பார்க்குறியா ஒன்றை பார்க்குறியா? ஸ்ப்ரிங் இருக்கு. வேறு இந்த மூளை அப்படியே கட் ஆகும். பிரேக் அடிக்காத ஓட்டி பழகணும். சில்லற பையன் மாதிரி இருந்தால் பிரேக் அடிச்சு ஓட்டி பழகிக்கிறேன். காரணம் பிரேக்கே யூஸ் பண்ணக்கூடாது. பிரேக் அடிச்சுனா காலை வெட்டி போடுவேன். பிரேக் அடிக்காத ஓட்டு. ஓகே நண்பா, எந்த அளவுக்கு வந்து டர்னிங் ரேடியேஷனில் பிரேக் அப்ளை பண்ணாத ஓட்டுறீங்களோ அந்த அளவுக்கு மைலேஜ் எதிர்பார்க்கலாம். பிரேக் அடித்து ஓட்டினோம்னா கண்டிப்பாக மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும். எப்படியோ மணிக்கு ஒரு 100 மில்லினா சேர்த்தி போகும். எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக வந்து வாட்டமாக திறப்ப ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து மைலேஜ் வந்து பிரமாதமாக இருக்கும் நண்பா. இது 4.25 லிட்டருங்கிறது ஒரு ஆவரேஜான டீசல் தான். ஆனால் 40 ஹெச்பிங்கிறது 50 ஹெச்பியே இவ்வளோ டீசல் தான் போகும், 45 ஹெச்பியே இவ்வளோ தான் போகும். ஜாண்டியர்லேயே தான். ஏன்னா 50 ஹெச்பி வண்டியே அந்த ஸ்பீல்டுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4.25 உள்ள தான் போகும். ஆனால் இவங்க கார்த்தி என்னங்கிறாப்புல 4.5 பக்கமாக இழுத்துரும், 4 to 4. இதோட ஹார்ஸ் பவர் என்ன, இதுக்கு இவ்வளோ டீசல் என்ன, இதில் என்ன எல்லாமே இருக்குது இந்த வண்டியில். பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்வி வால்வு, டபுள் கிளச்சு, வண்டியில் இல்லாதது எதுவுமே இல்லை. ஒரு 40 ஹெச்பி கேட்டகரியில் எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. மகேந்திராவில் எடுத்துக்கிட்டால் யுவோ சீரிஸுக்கு போனால் தான் உண்டு. என்ன ஒரு 50 ஹெச்பி கேட்டகரி இன்ஜினாக இருந்தால், ஒரு 45 ஒரு 50 ஹெச்பி கேட்டகரி இன்ஜினாக இருந்துச்சுன்னா அது வந்து மல்டிபர்பஸ் எதுக்கு வேணாலும் ஆகும். இது வந்து அப்படி கிடையாது. ஒரு ரொம்ப ஹெவி யூசேஜுக்கெல்லாம் இந்த கலப்பி அந்த வண்டியை வச்சு ஓட்ட முடியாது. வண்டி ரொம்ப ஓவராக திணறும். 4 வீல் டிரைவர்னால பிரேக் அழுத்துறானா பிரேக் அழுத்தா தான் ஓட்டுறான். பிரேக்கே அப்ளை பண்ணக்கூடாது. பிரேக் அப்ளை பண்ணோம்னா வச்சுக்காங்க டீசல் தான் கடற்கன்னு போகும். கலப்பை புது கலப்புக்கும் வண்டிக்கும் அப்படியே பிரமாதமாக மேட்ச் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு நாள் தூக்கியே ஓட்டலாம். 4 வீல் டிரைவர்னால் நல்லா ஃபுல்லாக அழுத்திட்டு ஓட்டுறாரு மாப்பு. 2 வீல் டிரைவர் இருந்தால் இன்னும் ஒரு இஞ்சி தூக்கி பிடிச்சி தான் ஓட்டுவான். நல்லா போகுது. 4 வீல் டிரைவாக இருந்தாலும் இதே 2 வீல் டிரைவர்னால் கண்டிப்பாக போகாது. 4 வீல் டிரைவருக்கும் நல்லா நீட்டாக போகுது. வண்டி போக்கு பாருங்கள் அருமையாக இருக்குது. இதே 2 வீல் டிரைவ் போட்டோம்னா ரொம்ப ஸ்லிப்பேஜ் ஆகுது. இன்னும் கலப்பையை வந்து இவ்வளோ டெப்த் கொடுக்க முடியாது மோட்டர் சார். ஏடா வந்தானா அப்படியே நான் அதை எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏய் மாப்ப
2 சால் இல்லை. அப்படியே போ. போனா 2 வீல் டிரைவில் இப்படி ஓட்ட சொல்லணும்டா. ரெண்டு சாலுங்க மொத சாலுக்கே வந்தால் ஃபுல் டெப்த் எடுக்கணும்னு தேவையில்ல ப்ரோ. லிமிட்டாக பிடிச்சா போகுது. 2வது சாலுக்கு ஒரு நூல் இறக்கி பிடிச்சோம்னா வண்டிக்கு அணத்தெல்லாம் போகும். இப்போ மொதல் சாலும் அழுத்தி பிடிச்சி 2வது சால் அழுத்தி பிடிச்சிங்கன்னா டீசல் தான் போகும். உழவு அதே டெப்த்து தான் இருக்கும், நிச்சயமாகலாம் இருக்காது. ஓகேவா? மொதல் சாலை அழுத்தி பிடிச்சி ஓட்டிட்டா 2வது சாலை அந்த மண்ணை உடச்சிக்கிட்டு வரலாம். ஆனால் 2வது சாலும் அழுத்தி பிடிக்கிற ஆளுங்களாக இருந்தால் கண்டிப்பாக அது நமக்கு தான் நஷ்டம். மறுபடியும் அதுக்கு அங்கே போகிறான். கெட்டர் ஒரு 4 நாளைக்கு கிளாஸ் எடுத்தால் தான் மாப்பிள்ளை சரியாக இருப்பான் நாட்டுக்கு. என் கோவில்லாம் இப்படி ஓட்டினா மண்டையாக இருக்குவேன். வரட்டும் ஒரு நாள் என் வண்டி ஓட்டுவான்ல, அன்னைக்கு வச்சுக்கிறேன் மாப்பிள்ளை கட்சி. இப்போ இந்தான எடுக்கிறத விட்டு அந்தான எடுக்கிறான். ஏய் ஏய் இப்படி எடு, நீ எடு. ஓ அப்பா, இதுதான் எப்படி லோட் ஆகுது பார்த்தீங்களா? இதே 4 வீல் டிரைவில் இதே ஒரு 45 HP கேட்டகரியாக இருந்தால் இப்படி லோடாகவே ஆகாது, வண்டி ஃப்ரீயாக போகும். அதுதான் 4 வீல் டிரைவுக்கும் 2 வீல் டிரைவுக்கும் உள்ள வித்தியாசம். அதெல்லாம் ஹெச்பின்னு ஒன்று இருக்குது இல்லை. மற்றபடி வண்டி நல்லா தான் ப்ரோ போகுது. லோடு ரன்னிங் அதிகம் ஓட்டுறோம் ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக இதை எடுக்கலாம். உழவுக்கு எனக்கு டீசல் மைலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி யாரும் இவ்வளோ லோயர் ஹெச்பி போகாதீங்க. இவங்க எடுத்துருக்குறாங்கன்னா இவங்க அதிகமாக தட்டு ஓட்டுறது தான் இவங்க எடுத்துருக்குறாங்க. உழவு ஓட்டுறதுக்கு எனக்கு கிடையாது. அதனால் நீங்கள் எடுக்கணும்னு இருந்தீங்கன்னா ஒரு 45 ஹெச்பி ஜாண்டியர் தான் எடுக்கணும்னு ஆசை இருந்தீங்கன்னா ஜாண்டியரில் எடுக்கணும்னா ஒரு 45-50 டீ எடுத்துக்காங்க. அதுலேயே கீர் ப்ரோன்னு வந்துருக்கு பாருங்க, அதை எடுக்காதீங்க. இது வண்டி மனசுக்கு பிடிக்கலங்கிறாங்க ஜாண்டியர் வச்சுருக்கிறீங்களே. நார்மல் 50 டீ எடுத்துக்காங்க, அதே சூப்பராக இருக்குது, மைலேஜ் நல்லா இருக்குதுங்கிறாங்க. அந்த 50 டீ கீர் ப்ரோ பார்த்துக்கிட்டிங்கன்னா க்ரோனை ரொம்ப ஸ்பீடை அதிகம் பண்ணிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுதுன்னா வண்டி லோட் ஆகுது. இதே பாருங்கள் 42, இதே கார்த்தி இன்னொரு வண்டி இருக்குது 42 HP. அது பார்த்துக்கிட்டா இன்னும் ஸ்லோவாக தான் போகுது. கார்த்தி கேட்டால் ரேஸ் கம்மியாக இருக்குது, ரேஸை எக்ஸலேட்டர் அட்ஜஸ்ட் பண்ணால் அது இதே மாதிரி தான் போகுங்கிறாங்க. நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் 42 HP யார் வச்சுருக்கு? ஏய் 42 HP யார் வச்சுருக்கிறீங்க? எப்படி அதோட போக்கு எவ்வளோ போகுது? 45 HP 42 HPலாம் டீசல் எவ்வளோ போகுது? ஜாண்டியர் வச்சுருக்கிற நண்பர்களுக்கு ஸ்ப்ரிங் கலப்பிலாம் ஃபுல்லாக டெப்த் கொடுத்து ஓட்டினா என்ன டீசல் எடுக்குதுன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, அதனால தெரிஞ்சுக்கிறோம். ஜாண்டியர்னாவே கொஞ்சம் டீசல் அதிகம்னு எல்லாத்துக்குமே தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல. மைலேஜ் எவ்வளோ வருது என்னன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். கலப்பு கடை நம்பர் நிறையா பேர் கேட்டுருக்குறீங்க, நம்ம குரூப்பில் பாருங்கள், நம்பர் கொடுத்துருக்குறேன், ஃபோன் பண்ணி கேட்டுக்காங்க. ஓகேவா? எங்கள் கோவில் மாதிரியே ஓடிக்கிறான். 70 HP எடுத்துகிட்டு போடாடான்னு ஓனருக்கு சொன்னதுக்கு, அதில் வெய்ய அடிக்கும்னா யாருன்னு எடுத்துகிட்டு போகிறது, கட்டப்பாறை கழிச்சு விடுங்கன்னா நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டப்பாறை எடுத்துகிட்டு வந்துட்டு ஓடிக்கிறான். ஆனால் வண்டியை பொறுத்த வரலும் கலப்பியை வச்சு எடுத்தோம்னா 40 HPங்கிறது நல்லா லோட் ஆகிறது இன்ஜின் நல்லா தெரியுது ப்ரோ. இதே 45 HP ஒரு 50 HP கேட்டகரியாக இருந்தால் இன்னும் வண்டி ஃப்ரீயாக போகும். இதை லைட்டாக இப்போ ஒரு RPM ட்ராப்பேஜ் ஆனாலும் ஸ்ப்ரிங் கலப்பை இது மேட்டுக்காடு மண்ணு தானே, சும்மா தட்டி விட்டால் போயிடும்ல. இதே அந்த வயக்காடு மட்டனாக இருந்தால் நல்லா வண்டி எந்தளவு லோடு பிடிக்குன்னு தெரியும். பார்க்கலாம், வயக்காடு மண் ஏதாவது ஃபீல்டு இருக்குமா ஓட்டமாக சொல்கிறேன். பிரேக் அழுத்தோன்னா
பிரேக் எழுத்து தான் ஓட்டுறான். பிரேக் மேலே காலை வச்சு கொன்னே விடுவேன். பிரேக் மேலே காலை வச்சு வைக்காத ஓட்டுறானா என்னம்மா பண்ணுறது? வந்துடுது கால் தன்னைப்பால வருதுங்கிறான். எப்படி வரும்? அடிக்கக்கூடாது இருக்கணும். அதுக்குன்னு மூளை ரிவேர்ஸ் போகும்போது கூட பிரேக் அடிக்காது. சரியா நான் சொன்னது ஓட்டும் போத வந்து டர்னிங் ரேடியேஷன் பண்ணும் போத வந்து பிரேக் அடிக்காத ஓட்டுறாமாப்லன்னா நான் எல்லாத்துக்குமே பிரேக் அடிக்காத ஓட்டுறங்களாம். நான் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று நினைக்கிறான். ஓகே நண்பா, இவங்களுக்கு இன்றைக்கி பொழுதுனிக்கு வேலை இருக்குதான். நம்மளும் போய் ரொட்டேட்டர் வேலைக்குது. நம்மளும் போய் வந்ததுக்கு ஒரு 4 வீல் டிரைவோட கல்டிவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் ஜாண்டியரில் பார்க்கணும்னு நினச்சேன். ஒரு வழியே பார்த்தாச்சு. ஃப்ரெண்டு ஏன் டயர் திருப்பி போட்டுருக்குறான்னு கேட்டிங்கன்னா வச்சுக்காங்க, டயர் விட்டு அடிக்குது, ஒரு குங்கு அடிக்குதுன்னு சொல்லி தான் ப்ரோ திருப்பி போட்டுக்கிறாங்க. திருப்பி போடுறதுனால நல்லா லோடு பிடிச்சிருக்கோம்னா நல்லா லோடு பிடிச்சிருக்கும். ஃப்ரெண்டில் போடுறதோட பேக்கில் ரிவேர்ஸு, இப்போ நீங்கள் டிராக்டரே வந்து ரிவேர்ஸில் போகிறதுக்கும் ஃப்ரெண்டில் தள்ளுறதுக்கும் நல்லா வித்தியாசம் தெரியும். ஏன்னா கிரீப் பிடிச்சி நல்லா தள்ளுன்னு வச்சுக்காங்களேன். அதனால் வந்து இப்போ கிரீப்புக்கோசரம் அவங்க போடல. இவங்க போட்டுக்கிற ரீசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து கங்கு வந்து ஒரு பக்கம் விட்டு அடிக்குது. அதுக்கோசரம் தான் வந்து பட்டனை திருப்பி போட்டுக்கிறான்னு வச்சுக்காங்களேன். மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு சில பேர் தெரியாதவங்க தான் அப்படியே விட்டு டயர் ஒன் சைடு அடித்து ஒரு டயரே வேஸ்ட் ஆயிரும். முக்கால்வாசி 4 வீல் டிரைவர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தேஞ்சிருச்சுன்னா டயரை திருப்பி போட்டுருவாங்க. திருப்பி போட்டால் வந்து ஈவனாக தெரியும். ஏன்னா ஃப்ரெண்டு கொஞ்சம் வெயிட் கம்மி தானே, அதனால் வந்து அப்படியே ஜம்பாகி ஓடும்போது என்ன பண்ணோம்னா ஒரு வீல் விட்டுட்டு அடிச்சிடும். ஸோ அதனால் வந்து ஒன் சைடாக விட்டு தேயும்னு வச்சுக்காங்களேன். பிரேக் மேலே காலை வைக்கத்தான் ஓட்டுறான். அப்படி ஓட்டி பழவு. காலத்துக்கு வேணா மேலே வச்சுக்கிறேன், ஏன் இட்டிட்டு பார்க்குறீங்க அப்படிங்கிறான். சரிட்டா டீயா டீ ஃபஸ்ட்டு 2000 எங்கெல்லாம் 25 ஆன் பண்ணுங்க. போர் ஆன் பண்ணுங்க. இல்லைங்க மேலே சூப்பராக ஓட்டுறீங்கம்மா. என்னதான் இருந்தாலும் நீங்களாம் ஜாண்டியர் ஓட்டுறீங்க, மகேந்திரா ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டதாக எப்படி இருக்கு. இருக்கு எங்கள் போரிங் ட்ரைவ்? கட்டிங்க இது வீடு ஃப்ரீயாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெரிய டயராக இருக்குன்னா 55 கிலோ இருக்குன்னா நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. 585 இருக்கு. எப்படி இருக்கு? அது ரோடாகாத போது லைட்டில் இது வீல் கிணறுற மாதிரி இருக்கு. அதனால தான் நான் பிளேன் மாதிரி ஆகுது. இப்போ நான் ஓட்டினா பாரு வாட்டமாக தான். நீங்கள் யார் பெரிய ஆள் இல்லைம்மா?
ஏற்றி போடுற ஒரு 6 மில்லு நீங்கள் தட்டை ரோடு எடுத்து ஓட்டுறியாமாம்மா சூப்பராக திரும்ப வண்டி பல கிலோமீட்டருக்கு அப்புறம் போய் தான் திரும்பணும். ஓ அழகாக போடலாம். ஓ போடு பிரேக் மேலே காலையில் சுற்றிட்டே வரும். வாரெல்லாம் ஓட்ட முடியாது. டீசல் ஃபுல்லாக இது அதுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். காலிப்பில் 2 மணி நேரம் வரும். தட்டி எடுத்துக்கலாம். பரம் போட்டுட்டா முடியும். வேஸ்ட் ஆகும். பரப்பா தலைப்பர் போடுறது அது நீங்கள் தான் போவீங்களா? நீங்கள் தான் பருப்பு போட போவீங்களா? நாட்டில் போடுறாங்களா எதில் போடுறாங்கன்னு தெரியல. அடுத்த 2 நிமிஷம் நான் ஓட்டி அந்த வகையில் ஓட்டணும். நான் போதும். உங்கள் படம் பார்க்குறீங்களா? கடைசியாக இறங்குவோம். அந்த இடத்துல இறங்கு. அப்படியே மேலே இறங்கினா ஒரு டப்ளைன் எடுக்கலாம். பிரேக்கு மேலே காலே வைக்காத ஓட்டி பழகணும். சும்மா பூனை கொட்டி மாதிரி அழுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா வச்சுக்க அவ்வளோதான். அடிக்கூடாது. ரோட்டில் அடிக்கலாம். செத்து போயிடுவோம்டா. ஐயோப்பா ரோட்டில் பிரேக் அடிக்கணும்னா அப்புறம் விபரீதமாயிரும். ஓகே நண்பா, அவ்வளோதான். இவங்க இன்னும் 2 வயல் இருக்குது, ஓட்டுவான். நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். ஓகே, நம்ம அந்த ஜாண்டியரில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. இது வந்து பி பஸ்ஸில் ஓடிட்டு இருக்குது. 1400 RPM பி பஸ்ட்டு 4 wheel drive. வண்டி நல்லா தான் இருக்குது ப்ரோ. ஸ்டேரிங் வந்து நம்ம 585 கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. நம்ம 585லாம் ஸ்டேரிங் டைட்டாக இருக்கும். இப்போ 800 மணி நேரத்துக்கு பக்கமாக ஓட்டிப்போம், அப்பயும் டைட்டாக தான் இருக்குது. ஆனால் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேரிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா சும்மா பச்சை தண்ணி மாதிரி இருக்குது. ஸ்டேரிங் டைட்டுங்கிற பேச்சுக்கே இடல. ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பாய். டேக். நான் வாங்கி 4 சுற்று ஓட்டினேன், நல்லா தான் இருக்குது, ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் 4 wheel drive ஆஃப் பண்ணால் வண்டி ரொம்ப திணறுது. நம்ம 415 எப்படியோ அதே மாதிரி தான். ஏதோ 4 wheel driveங்கிறதுனால 4 wheel சுற்றுறதுனால தான் இழுத்துட்டு போயிடுது. 2 wheel drive இருந்தால் கண்டிப்பாக திணறும். பரம் போட்டு நிறைய விளாண்டானதுக்கு இல்லை பரம்லாம் வேணான்ட்டான். அது கூட போ. இருக்குண்டியே இருக்கும். சரி மாப்பா, போயிட்டு வரேன். டாட்டா. நானும் ரொட்டேட்டர் ஓடிட்டு வரேன்.